வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி எஃப்ஐஐ டிஐ டேட்டா தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 25,839 ஓகேங்களா, அந்த பாயிண்டிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. டிஐ வந்து பார்த்திங்கன்னா 16,036 க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க. 10,689 க்ரோருக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5,346 கோடிக்கு பையிங்கில் தான் இருக்காங்க. ஓகேங்களா. எஃப்ஐஐ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 13,280 க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ சேல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 16,252 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா 2,971 ரூபா மைனஸில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பை பண்ணினதை விட செல் பண்ணினது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல் ஓவர் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்க்கும்போது என்ஐசி, பிஎஸ்சி, எம்எஸ்ஐ கம்பேர் பண்ணும்பொழுது டிஐ வந்து பார்த்திங்கன்னா 6,224 க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா -3,760 கோடிக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைய எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா. ஓகேங்களா. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா 462.58 க்ரோர்ஸ். ஓகேங்களா. நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ டாலர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இதான் இன்றைக்கான அப்டேட். நல்லது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.